கண்ணே இல்லாமல் பிறந்த ஒரு புலி. அதை எல்லோரும் பயனற்றதுன்னு நினைத்தார்கள். ஆனா அதுதான் காட்டின் ரகசியத்தை கேட்டுக்கொண்டிருந்தது. பச்சை மரங்கள், பறவைகளின் குரல்கள், அந்த காடு உயிரோடு இருந்தது. ஆனா அந்த புலி மட்டும் அமைதியாக கேட்டு வாழ்ந்தது. இதால என்ன ஆகும்? மற்ற விலங்குகள் சிரித்தது. ஆனா ஒரு சிறிய முயல் மட்டும் அதற்கு நண்பனானது. அதுதான் அதன் ஒரே ஆதாரம். ஒரு நாள் மனிதர்களின் வாசனை காற்றில் வந்தது. வேட்டைக்காரர்கள் காட்டுக்குள் நுழைந்தார்கள். ஆனா யாருக்கும் அது தெரியவில்லை. வலைகள், கண்ணிகள் எல்லாம் அமைக்கப்பட்டது. விலங்குகள் மகிழ்ச்சியாக இருந்தன. ஆபத்து அவர்களை சுற்றியிருந்தது. அந்த புலி திடீரென்று அச்சத்தை கண்டது. அது சத்தமிட்டு ஓட ஆரம்பித்தது. எல்லோரையும் எச்சரிக்க முயன்றது. இது மீண்டும் பைத்தியம் பிடிச்சது போல விலங்குகள் சிரித்தது. அந்த புலி தனியாக நின்றது. ஆனா அது கைவிடவில்லை. அது தரையை அடித்து மரங்களை அதிர வைத்தது. பறவைகள் பறந்து ஓடியது. அதனால் எல்லா விலங்குகளும் பயந்தன. அனைத்து விலங்குகளும் ஓடின. அடுத்த நொடியில் வேட்டைக்காரர்களின் வலை விழுந்தது. ஆனா யாரும் அதில் சிக்கவில்லை. அந்த நாள் எல்லோரும் உணர்ந்தார்கள், கண்ணில்லாத புலிதான் நம்ம கண்ணு. குறைபாடு பலமாக மாறும்.